யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, காலாம்பாளையம், கோயம்புத்தூர். மற்றவரின் வேலையை அரசர் ஒருவர் இருந்தார். வளமும் செல்வமும் கொழித்த நாட்டில் பஞ்சம் எட்டி பார்த்தது. அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்த பொழுது மழை ஒன்றுதான் இதற்கு தீர்வு என்று அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடர் சொல்ல, சரி, வருண பகவானை குளிர்விக்க யாகம் செய்வோம் என்றார். மழை வேண்டி மிகச் சிறப்பாக யாகம் நடத்த ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார் அரசர். அமைச்சர்களும் யாகத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். வேள்வி நடத்த தொலைதூர தேசத்தில் இருக்கும் வேதியர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் அழைப்பும் விடுக்கப்பட்டது. யாகம் நடத்தும் நாளும் வந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக ஹோமத்தில் கலந்து கொண்டார்கள். ஹோமம் சிறப்பாக முடிவடைந்து ஹோமகுண்டத்தில் உள்ள தீ அணைவதற்குள் வருண பகவான் பலன் அளிக்க தொடங்கிவிட்டார். மழையால் மக்கள் மனமும் பூமியும் குளிர்ந்தது. அரசனும் மனம் மகிழ்ந்தார். சரியான மந்திரங்களை முறையாக உச்சாகரணம் செய்தால்தான் மழை குறைவின்றி பெய்வதாக அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடர் கூறினார். இதை கேட்ட மன்னனுக்கு விபரீத ஆசை உண்டானது. நாமே மந்திரங்கள் உச்சரிக்க கற்றுக்கொண்டால் என்ன என்று நினைத்தார். ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் உச்சரித்த வேதியர்களின் தலைவனை அழைத்தார். மந்திரங்களின் பலனை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். நானும் மந்திரங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு மந்திரங்களை கற்றுத்தர வேண்டும் என்றார். வேதியர் கூட்ட தலைவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் அரசர், உங்களுக்கு மந்திரத்தின் அதிகாரம் கட்டுப்படாது என்றான் மென்மையாக. ஆனால் அரசனுக்கு கோபம். ஒரு அரசன் உன்னிடம் இறங்கி கேட்கிறேன், நீ என்னை அவமதிக்கிறாய் என்றார். மேலும் நீ எனக்கு ஒரு சில மந்திரங்களை மட்டும் கற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டார். வேதியர் தலைவன் யோசித்தான். பிறகு அரசனின் அருகில் இருந்த காவலாளியை அழைத்து, உடனடியாக அரசரை கைது செய்து சிறையில் அடையுங்கள், சீக்கிரம் என் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்றான். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த காவலாளிகள் அரசரையும் வேதியனையும் மாறி மாறி பார்த்தார்கள். சிறிது நேரம் அங்கு நிசப்தமாக இருந்தது. சூதாரித்த அரசர், என்ன தைரியம் இருந்தால் என்னை கைது செய்ய உத்தரவிடுவாய்? யாரெங்கே? இந்த வேதியனை கைது செய்து கசையடி கொடுத்து சிறையில் தள்ளுங்கள் என்றார். உடனடியாக ஓடி வந்த காவலர்கள் வேதியனை பிடித்து இழுத்தார்கள். இதுவரை அமைதியாக இருந்த வேதியன், பார்த்தீர்களா அரசே, நான் கூறிய வார்த்தைகளைத்தான் நீங்களும் கூறினீர்கள். ஆனால் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட காவலர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை. அப்படித்தான் மந்திரமும். எனக்கு கட்டுப்படும் மந்திரம் நீங்கள் சொல்லும் பொழுது சித்திக்காது என்றான். அரசனின் முகத்தில் இருந்த குழப்பம் அகன்றது. வேதியனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து மிகச் சிறப்பாக அனுப்பி வைத்தார். நன்றி, வணக்கம்.